நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுக்காதீங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் க்ளோஸ். சார் ஈஸியெலாம் படித்தா வேலை கிடைக்காதுங்க சார். ஏன்னா இங்கேயே வேலை கிடைக்க மாட்டேங்குது. எப்படி இன்ஜினியரிங் ஈஸியெலாம் எடுத்து வேலை கிடைக்கும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் தான் வேலை கிடைக்கும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி மேஜராக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இப்போது இன்ஜினியரிங்கில் நாட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் இன்ஜினியரிங் கோர்சஸ் பற்றியும் அதில் எது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, எந்த கோர்சஸ் எடுத்து படித்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அதில் இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் அண்ட் இசிஇ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பயங்கர டிமாண்ட்ஸ் இருக்குது, எது மாதிரி நம்ம படிப்போம், முக்கியமாக இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா எது மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது, பாசிட்டிவான விஷயங்கள் என்ன, எதை பற்றி படிக்கிறது, சேலரி ரேஞ்சஸ் எப்படி இருக்கும், கம்பெனிஸ் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் எப்படி இருக்கும், இப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சார், இப்போ சிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் வந்து சிஎஸ், ஏஐ இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க. சிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்புங்கிறது வந்து அதிகமாக பேர் எடுத்தனால வேலைவாய்ப்புகள் ஃபியூச்சரில் வந்து இருக்குமா, அதுக்கு வந்து டிமாண்டு வேறு ஏதாவது ஃபியூச்சர்ஸ் இருக்குமா, அதை பற்றி சொல்கிறீங்களா? ஒரு நல்ல கேள்வி சார். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கம்ப்யூட்டர் சம்மந்தமான கோர்சஸ் தான் எடுத்து படிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இங்கே வந்து டிமாண்டுன்னு ஒன்று இருக்குது. டிமாண்ட் எப்பயுமே சிஎஸ் ரிலேட்டடாக டிமாண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக டிமாண்ட்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம எது மாதிரி வந்து லேர்ன் பண்ணிக்க போகிறோம், நாளைக்கு இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் போடுற விஷயமா இருக்கட்டும், அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்காங்கிறது முக்கியம். சரிங்களா? நம்ம எல்லாருமே படித்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கிடைக்கிறது கஷ்டம். இது வந்து காம்படிட்டிவான ஒரு வேர்ல்டு. நீங்கள் உங்களோட ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு டே பை டே உங்களோட லேர்னிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மற்ற ஒரு விஷயமா இருந்தால் கூட லேர்னிங்ஸ் வந்து அப்படியே ஒரு பக்கமாக இருந்தாலுமே சரி, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்லாம் அட்வான்ஸ் லெவலில் வந்துகிட்டே இருக்குது சார். அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக அப் டு டேட் வந்து நீங்கள் ஸ்கில் டெவலப்லேயே இருக்கணும். இல்லைன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப அடிவாங்கன்னே சொல்லலாம். சார், இப்போ சிஎஸ் படித்தா இப்போ இந்த நிலமையில் இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களோட டிபார்ட்மெண்ட் இசிஇ டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தா எது மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கும், நாளைக்கு அந்த கோர்ஸுக்குலாம் வேல்யூ இருக்கா? இசிஇ பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்புங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது. இப்போயும் இருக்குது, ஃபியூச்சர்லேயும் நல்லாவே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸுங்கிறது ஒரு டிவியில் எல்லா இதுலேயுமே எலக்ட்ரானிக்ஸுங்கிறது ஒரு பொருள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஐடி சைடும் போய்க்கலாம். ஏன்னா இது வந்து ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கனால கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபியூச்சரும் இருக்குது. கரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ரொம்ப டிமாண்டில் இருக்கக்கூடிய கோர்ஸ் எப்பயுமே ஃபியூச்சர்லேயும் இது ஒரு நல்ல கோர்ஸாக இருக்கும். சார், ஈஸியெலாம் படித்தா வேலை கிடைக்காதுங்க சார். ஏன்னா இங்கேயே வேலை கிடைக்க மாட்டேங்குது. எப்படி இன்ஜினியரிங் ஈஸியெலாம் எடுத்து வேலை கிடைக்கும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் தான் வேலை கிடைக்கும். இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ஸில் இதை பற்றி லேர்ன் பண்ணிக்குவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டரோட சிஸ்டம்ஸ் பற்றியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்காரிதம்ஸ் பற்றியும் சாஃப்ட்வேர்ஸ் பற்றியும் மெயினாக படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரோக்ராமிங்ஸ் பற்றி மெயினாக கற்றுக்குவாங்க. ஏஐ இப்போ வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஏஐ வந்து எல்லா பக்கமும் இருக்கிறதுனால அதை பற்றியும் மெயினாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் பற்றியும் சாஃப்ட்வேர் பற்றியும் வந்து அதோட ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் மெயினாக படிக்கிறதாக இருக்கும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஆனால் நல்ல வேல்யூவான கோர்ஸு, டிமாண்டும் நல்லா இருக்குது. ஆனால் நெகட்டிவிட்டி பொறுத்த வரைக்குமே நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறப்ப இந்த கோர்ஸ் எடுத்தாலும் படிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்டில் உங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுக்காதீங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் க்ளோஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கால்வாசி மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் அதிகமாக வருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக எப்பயுமே லேர்னிங்லேயே இருக்கணும். நீங்கள் இப்போ வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையிலேருந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறத அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலையை விட்டு தூக்கி விட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் நாளைக்கு கண்டினியூஸ் லேர்னிங்லேயே இருந்தால் தான் புது சாஃப்ட்வேர் ஏதாவது வந்திருக்கா, ஏதாவது ப்ரோக்ராமிங் இருக்கா, அதெல்லாம் லேர்னிங்கில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வேலையில் இருப்பீங்க. எல்லாம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் +2 முடிச்சுட்டு எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் +2ல் வந்து ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சுக்கணும். முக்கியமாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கணும். கம்பல்சரி மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேங்களா? அந்த 3 சப்ஜெக்ட் இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் மெயின். மேத்தமெட்டிக்ஸ் இருந்தால் தான் நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்து படிக்க முடியும். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்னு சொல்லலாம். ஈஸி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸுங்கிறது எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகிட்டு இருக்கு. மைக்ரோ ப்ராசஸ் பற்றி, டிஜிட்டல் சிஸ்டம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து எந்த மாதிரிலாம் இருக்கும், அதை பற்றி எப்படிலாம் படிக்கலாம், அதனோட வந்து டீட்டெயில்ஸ் இதெல்லாமே முழுமையாக படிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி என்னென்னு
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12th வந்து மேக்ஸ் குரூப் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். மேக்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இதில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. மேக்ஸ் குரூப் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸிக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்து கோர்ஸுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறோன்னா நீங்கள் எது மாதிரியான சிலபஸ் கண்டிப்பாக கவர் பண்ணுவீங்க, உங்களுக்கு எது மாதிரி லேர்ன் பண்ணிக்குவீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி, அல்காரிதம்ஸ் பற்றி, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இதை பற்றி எல்லாமே கோர் சப்ஜெக்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஸ்பெஷலைசேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இது மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி மெஷின் லேர்னிங், கிளவுட் கம்ப்யூட்டிங்லாம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டாக ரொம்பவே டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ டே டு டே நீங்கள் அப்டேட்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரோக்ராமிங் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். இப்போலாம் அப்டேட்டில் நிறைய ப்ரோக்ராமிங்ஸ்லாம் இருக்குது, ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. அது முக்கியமாக லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து நாளைக்கு உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். புதுசாக ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இருக்குதுன்னா அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஒரே லெவலில் இருந்தீங்கன்னா உங்களால் சைன் பண்ண முடியாது. காலேஜோட ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே வேரி ஆகும். கவர்மெண்ட் காலேஜ்னால் ஃபீஸ் உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஒரு 50,000 70,000 வரைக்கும் இயர் ஃபீஸாக இருக்கும். ஃபீஸஸ் பொறுத்து மாறும். ப்ரைவேட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh பேசிக்காக வரும். அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி காலேஜாக இருந்ததுன்னா அங்கே வந்து ஒரு 2 lakh வரைக்குமே இயர் ஃபீஸஸ் இருக்குது. அதுக்கு மேலேயும் காலேஜஸ் கூட இருக்குது. ஃபீஸஸ் இப்படி போகும். உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா எப்படி சேலரி ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்ஸ்லையும் எக்கச்சக்கமாக வேலை இருக்குது. உங்களுக்கு பேசிக்காக ஒரு 8 lakh வரைக்குமே வந்து ஏர்ன் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில். இதே நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ப்ரைவேட்டில் எங்கள் சேலரி அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் பொறுத்தும் பேசிக்காக நீங்கள் ஒரு 15 lakh வரைக்குமே வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இயரில் சொல்கிறேன், இயர் சம்பளத்தில் இது மாதிரிலாம் ஒர்க் பண்ணலாம். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லுவாங்க. அதை பற்றி படிப்பீங்க. கம்யூனிகேஷன் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான கோர்ஸுங்க. இதை பற்றி படிப்பீங்க. பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸ் எப்படி யூஸ் ஆகுது, கண்ட்ரோல் சிஸ்டம், சிக்னல் ப்ராசஸிங், விஎல்எஸ்ஐ டிசைன் சொல்லுவாங்க. டிசைனிங் பற்றி முழுமையாக நீங்கள் படிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம், மைக்ரோவேவ் இன்ஜினியரிங், இதெல்லாம் பற்றி நீங்கள் படிப்பீங்க. அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபரானும் வந்து 1 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60,000 to 70,000 இருக்கும். ஒரு சில காலேஜில் வந்து 1.5 லட்சத்துலேருந்து 2 lakh வரைக்கும் இருக்கும். அது வந்து நீங்கள் சேர்கிற காலேஜஸை பொறுத்து. இந்த கோர்ஸோட ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நீங்கள் வளர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ப்ராக்டிக்கலாக முழுமையாக கற்றுக்கணும். ஒரு மைக்ரோ ப்ராசஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, இல்லை அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரியலாகவே ப்ராக்டிக்கலாகவே முழுமையாக கற்றுக்கணும். அது எப்படி யூஸ் ஆகுது, அது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அது ஃபியூச்சரில் வந்து அதில் என்னென்னலாம் கொண்டாடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவைசஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல்ஸ்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, அது வந்து டவர்ஸ்லாம் எப்படி வந்து ஒரு ஃபோனுக்கு வந்து எந்த ஒரு ஒயரும் இல்லாமல் நீங்கள் வந்து டைரெக்டாக பேசுகிறீங்கன்னா அது மூலிமா டவர்ஸ் மூலிமா தான் நீங்கள் பேசுகிறீங்க. அதில் வந்து என்னென்ன யூசேஜ்லாம் இருக்குது, அதில் எப்படி ஃபியூச்சரில் கொண்டு வரலாம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுமையாக கற்றுக்கணும். இந்த கோர்ஸினுடைய சேலரி பார்த்தீங்கன்னா இயர்லி பெர் ஆனம் பார்த்தீங்கன்னா 30,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸ் இந்த ஈஸி ஜாப்னுடைய சேலரி பார்த்தீங்கன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா 3 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகி 7 to 8 அந்த ரேஞ்சுக்கெலாம் போகும். அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்த பொறுத்து மற்றும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ ஹையர் எஜுகேஷனில் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் லெவலில் எம்டெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். அதே மாதிரி எம்எஸ் கோர்சஸ்லாம் பண்ணலாம். எம்எஸ்ல அப்ராடில் போய் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏஐ இருக்குது, டேட்டா சயின்ஸ் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இருக்குது. இது மாதிரியான கோர்சஸ் பிஹெச்டி லெவல் கோர்சஸ்மே தாராளமாக பண்ணலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. முக்கியமாக கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ், நமக்கு எது மாதிரியான ஜாப்ஸ் இதில் இருக்குது. சிஎஸ் முடிக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ஐசி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி லெவலில் ஒர்க் பண்ணலாம். இந்தியன் ரயில்வேஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ, இஸ்ரோ, இது மாதிரியான விஷயங்களில் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இது வந்து ப்ரைவேட் பொறுத்த வரைக்கும். கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதே ப்ரைவேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ப்ரைவேட் கம்பெனிஸ் எக்கச்சக்கமாக சாஃப்ட்வேர்ஸில் இருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். அமேசானாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், HCLஆக இருக்கட்டும், இது மாதிரி டாப் கம்பெனிஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டோட ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சேலரி பேக்கேஜஸோட வந்து ஒர்க் பண்ணலாம். ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த சிஎஸ் முடிக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இது மாதிரிலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குது, கேட் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஐபிபிஎஸ், எஸ்பிஐ சம்மந்தமாகவும் எஸ்எஸ்சி இருக்குது, டிஆர்டிஓ, இஸ்ரோ, இது மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. இதையும் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டு நீங்கள் எக்ஸாம்ஸையும் எழுதி கிளியர் பண்ணி கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இதுக்கான ஃபீல்ட்ஸில் போய் ஒர்க் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக இந்த கோர்சஸ்லாம் யார் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ரோக்ராமிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கோர்சஸ் எடுத்து தாராளமாக பண்ணலாம். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் நான் முடிச்சிட்டேன் சார், அடுத்து நான் ஒர்க் போகல, அடுத்து மேலே நான் படிக்கிறேன் அப்படின்னா
என்னென்ன படிப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்டெக்கில் வந்து இசிஇ வந்து நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதாவது விஎல்எஸ்ஐ வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷனை நீங்கள் எடுத்து படிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் எம்பிஏ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் வந்து இசிஇ முடிச்சுட்டு எம்டெக் இல்லை நீங்கள் வந்து அடுத்து வேறு டிஃப்ரெண்டான கிராஸ் மேஜர் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து எம்பிஏ தாராளமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். இதில் வந்து ஜாப் ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியில் ஜாப்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையவே ஜாப் இருக்குங்க. அதாவது பெல்லுன்னு சொல்லுவாங்க, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட்னு சொல்லுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்து பாரத் சஞ்சாய் நிகாம் லிமிடெட் பிஎஸ்என்எல்னு சொல்லுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் இருக்குது. இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இதுலேயுமே இருக்குது. டிஆர்டிஓ ரயில்வே அண்ட் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அடுத்து வந்து நீங்கள் ப்ரைவேட் சைடு நான் போகிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்டெல் ஜியோ இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறையவே வேலைவாய்ப்புகள் இருக்குது. அது எந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சைடு ஒரு குவாலிட்டி செக்கிங்காக இல்லை மேனுஃபேக்சரிங் சைடு வந்து ஒரு யூனிட்ஸில் வந்து ஒரு ஹெட்டாக அல்லது பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஐடி சைடு நீங்கள் போகலாங்க. ஐடி சைடில் ஒரு ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் ஒர்க்கிங் ப்ரோக்ராமராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த 2 கோர்ஸும் முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்டான பதிலை நாங்கள் அடுத்தடுத்த வர வீடியோவில் நாங்கள் சொல்லிடுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.